Hi Arya, welcome to Film Company South. Vanakkam. வணக்கம். ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? Good. So எனக்கு actually the obvious question என்னன்னா you have always projected a sporty image. எங்கயோ பிரான்ஸ்ல போய் சைக்கிளிங் டூர்லாம் பண்றீங்க. But even the way you maintain your physique over all these years, தமிழ் சினிமால பிசிக்ங்கிறது கொஞ்சம் ரேர் விஷயம் தான். So when Ranjit came to you and said நான் வந்து உங்களோட சார்பாட்ட பரம்பரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது what was it your first feeling like? Was it like wow, finally we got this sporting movie to do? Was that what was your feeling like? சார் ஆக்சுவலா வந்து எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சார். ஏன்னா அவர் பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் சார். இந்த மாதிரி பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கிறாருங்க. நான் பாக்ஸிங் கொஞ்ச நாளா ஒரு ஸ்போர்ட்டாவே எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3-4 இயர்ஸ் ஆக. ஜஸ்ட் பிகாஸ் அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்போர்ட், அதனால ஐ வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்போம், டென்ஷன்ல இருப்போம், போய் 2 பஞ்சிங் பேக்ல 2 பஞ்ச் அடிச்சோம்னா ஒரு 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 பெரிய ஒரு லிபரேஷன், ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்பா நம்ம அவனை அடிச்சிட்டோம்டா அந்த மாதிரி. ஸோ ஐ ரியலி என்ஜாய் தட் ஸ்போர்ட். அப்புறம் நம்ம ஃபேவரட் டைசன், முகமது எல்லாம் பார்த்து நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு இதுல இருந்தேன். ஸோ பட் இவர் அந்த பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் இல்லை அவர்கிட்ட. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹிம் பர்சனலி. ஸோ நான் கலையை எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ கலையை வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணி சார் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சிருக்காருடா, நான் தானே பக்காவா இருப்பேன், ஏன்னா 4 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன்டா, சொல்ற அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கொஞ்சம் பெயின் வாஷ்லாம் சொல்றேன் மச்சான் சொல்லிட்டு ஒரு. So he may when he was with him, I called him, then I spoke to him, சார் இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், பண்ணா நல்லா இருக்கும் சார், நான் பயங்கர நல்லா பண்றேன் சார், நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நான் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் யோசிச்சு சொல்றேன் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டாரு. தென் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ரெடி பண்ணிட்டேன், வா நீ உனக்கு கதை சொல்றேன் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ வென் he told me the story, I was very excited. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணணும்னு என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்போர்ட், ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் பண்றது வந்து இட் வாஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ அவர் சொன்ன உடனே எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சார் எப்போ சார் ஷூட்டிங்? இல்லையா இப்பதான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய எழுதுறதுக்கே இன்னொரு 6 மாசம் இருக்கு, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னாரு. So that excitement was there as soon as he told me the script. I want to take you back on a flashback to Naan Kadavul when Bala said I want to do Naan Kadavul with you, because there are some directors that we say critically acclaimed directors. Yeah. So our வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க just almost you pretty much entered the industry and made some 4 or 5, 6 films or whatever it is. Do you remember what was the feeling then when that happened? அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். நான் பாலா சார் கால் பண்ணி இந்த மாதிரி படம் பண்ணும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. சோ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நமக்கு அந்த படத்துல ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த தலைகீழ நிக்கிற அந்த இன்ட்ரடக்ஷன் ஷாட் ஒரு போட்டோ ஒன்று காமிச்சாரு, சிரசாசனம் பொசிஷன் காமிச்சிட்டு, இது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து சார் இது வரைக்கும் பண்ணது இல்லை சார், நான் பண்றேன் சார். அப்படியா, உனக்கு 1 மந்த் டைம் இருக்கு, நீ போயிட்டு இது பண்ணிரு. ஓகே சார் அப்படின்னாரு. 1 மந்த், சரி சார் நான் என்ன கேரக்டர், நீதான் லீட் கேரக்டர் நீதான் பண்ணு, நீ போப்பா அப்படின்னு. சோ எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவர் உண்மையா சொல்றாரா போய் சொல்ல கலாய்க்கிறாரா ஒண்ணும் புரியல. சரி நான் அதை எடுத்துட்டு போய் யோகா மாஸ்டர்கிட்ட போய், சார் யோகா கதை நாளைக்கு காலைல 5 மணிக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு போனேன். அவர் அப்பதான் பிரீத்திங் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சார். அப்புறம் இந்த போட்டோ காமிச்சு, சார் இது பண்ணும், இது பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும் சார். எனக்கு 1 வருஷம் டைம் இல்லை சார், 1 மந்த் தான் சார் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நானே செவரு மேல அப்படியே பெட் மேல அப்படியே பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது அது 1 மந்த்க்குள்ள போய் காமிச்சிடணும்னு சொல்லிட்டு ஐ பிராக்டிஸ். அப்படிதான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்றாங்க. சோ ரஞ்சித் வந்து நீங்க வந்து you chased him and said I would like to do this movie இல்லையா? பட் பாலா வந்து did you ask him later, எதுக்கு சார் என்ன சூஸ் பண்ணீங்க, எனக்குள்ள என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்களா? ஆக்சுவலா ஒரு வாட்டி கேட்டேன், சார் எப்படி சார் நீங்க என்ன இல்லப்பா எனக்கு உன்னோட கண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ண அப்படின்னாரு. அப்படியா ஒப்பா, அப்பதான் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் தேங்க் பண்ணேன். பரவாயில்ல, அவங்க ஒரு விஷயம் கொடுத்ததுன்னா அதெல்லாம் நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு. சோ பட் அவரு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருப்பாரு. சோ இட் வாஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு 3 இயர்ஸ் அப்படியே ஜாலியா போயிட்டேன். சோ அத நீங்க வந்து
2005ல இன்ட்ரடியூஸ் ஆனீங்க அறிந்தும் அறியாமலும். இன்ஃபேக்ட் இப்போ வந்து when you think of தீப்பிடிக்க முத்தம் கொடுடா அந்த பாட்டு பண்ண அந்த பாட்டை பத்தி நினைக்கும் போது what do you think right now? அது ஆக்சுவலா என்னன்னா அந்த தீப்பிடிக்க சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உள்ளம் கேட்குமே படம் நடிச்சு முடிச்சு அது எப்போ ரிலீஸ் ஆகும் ஆகாதுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் விஷ்ணுவர்தன் கேம் வித் அறிந்தும் அறியாமலும். ஸோ இந்த மாதிரி கதை சொல்லிட்டு மச்சான் உனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு, ஆனா கொஞ்சம் நெகட்டிவ் தான், ஆனா நல்லா இருக்கும்டா அப்படின்னா. சரி ஓகே மச்சான் நீ சொன்னா சரிதான், ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன. ஆனா நவதீப்புக்கு 4 சாங் இருக்கு, உனக்கு ஒரு சாங் தான் இருக்கு. ஓகே மச்சான், ஆனா அந்த சாங் சூப்பர் சாங் அவனுக்கு போட்டு கொடுக்குறேன், சூப்பர் சாங் அப்படின்னு. யூஸ்வலா நம்ம டைரக்டர் சொல்லுவாங்க செம்ம சாங் கொடுக்குறேன் ப்ரோ எங்களுக்கு வாங்க, சரி ஓகே எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டேன். பட் தேங்க் காட் தட் நேச்சுரலி அந்த சாங் வந்து இட் வாஸ் லைக் பிளாக் பஸ்டர் சாங், ஒரு பெரிய ரேஜ் ஆச்சு. ஸோ உண்மையிலேயே அவன் சொன்ன ஒரு விஷயம் பண்ணிட்டான். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அந்த அந்த பாட்டே அந்த லைக் உங்க ப்ரொஃபைல தூக்கிடுச்சு இல்ல, லைக் இட் கைண்ட் ஆஃப் கரெக்ட். அந்த பாட்டோட ஹீரோ மாதிரி ஆயிட்டான். இவர் தான் அந்த தீப்பிடிக்கல வருவாரு அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சச் எ ஹியூஜ் ஈவென்ட். அந்த ஆல்பமே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆல்பமா இருக்கும். திஸ் சாங் டுக் அஸ் சம்வேர் எல்ஸ். So 2005ல இருந்து you kind of, so it's been almost 15 years now. That's a fairly long time. Yeah. Arya. So what do you think, இப்போ நீங்க வந்து இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து what is the secret of a long career அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? Would you say luck? Would you say God's grace? Would you say contacts? இல்ல is there a special X factor? What has been your, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஃபர்ஸ்ட் டு மேக் இட் கெட் அ சான்ஸ் இஸ் அ ஹியூஜ் ஒரு லக் இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஜீவா சார் செலக்ட் பண்ணதுல உள்ளம் கேட்குமா அந்த ஒரு என்ட்ரி கிடைச்சது, தென் அறிந்த மாதிரி அமைஞ்சோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ஒன்லி யுவர் ஒர்க் வந்து எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே வந்து ஆனஸ்டா உழைக்கிறாங்க. பட் சம்வேர் டவுன் தி லைன் அந்த ஒரு லக் ஃபேக்டரோ, அந்த ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ற ஃபேக்டரோ, இல்ல நம்மளுக்கு அமையற எல்லாருமே நல்ல படம் நினைச்சுதான் பண்றோம். பட் சில படங்கள் நம்மளுக்கு அமையும், அது அது அதுக்கு ரீசனே கிடையாது, அது காட் கிரேஸ் தான் சொல்லுவேன். கண்டிப்பா நம்ம சொல்லிக்கலாம் நம்ம வந்து பயங்கரமா நடிச்சிருக்கோம், நான் டேலண்டட், அதெல்லாம் போக ஐ ஜென்ரலி ஃபீல் என்னோட டேலண்டடா 10,000 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ பெட்டர் லுக்கிங் தென் மீ, தேர் லைக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். பட் அந்த ஒரு கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ், ஒரு சில படங்கள் சில கேரக்டர்ஸ் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அண்ட் தே வாண்ட் டு ரிமெம்பர் அஸ் இன் தட் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு அறிந்தும் அறியாமல்ல எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் தட் குட்டி கேரக்டர். ஸோ இட் கனெக்டட் வித் த ஆடியன்ஸ். ஸோ ஐ மேட் ஷுர் தட் ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் ட்ரை டு ஸ்டே இன் கனெக்ஷன் வித் த பீப்புள். ஸோ அதுதான் மெயின் நினைக்கிறேன். யூ ஹாவ் டு ஸ்டே கனெக்டட் அண்ட் யூ நீட் தட் லிட்டில் பிட் ஆஃப் லக். டெஃபினெட்லி அந்த லக் எதுனா நல்ல ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அமையணும், நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல டைரக்டர்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னா அதுதான் லக். ஏன்னா தே ஹாவ் த சாய்ஸ் டு கோ டு எனி ஆக்டர். இப்போ பாலா சார்லாம் வந்து யாரு கூப்பிட்டாலும் நடிச்சிருப்பாங்க. பட் அந்த ஒரு லக் தான் யூ நீட் இந்த சினிமா. ஐ டெஃபினெட்லி ஃபீல் தட். இப்போ இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? ஒரு ஃபேவரட் கண்டிப்பா எனக்கு நான் கடவுள் அண்ட் மட்ராசப்பட்டினம். ஐ லவ் தட் ஃபிலிம். Okay. That was a big, very maybe அப்போ உங்களுக்கு நீங்க பண்ண ரொம்ப பிக் பட்ஜெட் ஃபிலிம்ல. எனக்கு இட்ஸ் நாட் மை பட்ஜெட். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் they went beyond my budget and they believed in Vijay and the project. So சில அதான் லக். சில ப்ரொடியூசர் சரி உன்னை வச்சு இந்த படம் எடுக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்றேன், அந்த மாதிரி விஷயங்கள் ரியலி நீடட் when you're coming with no background, then you need that kind of luck. Right. கொஞ்ச நாள் முன்னாடி சந்தோஷ் நாராயணன் இன்டர்வியூ பண்ணேன். அவர் ப்ரோக்ராம் just talking to him about you and he said that you guys have become real good friends now. And அவர் சொன்னாரு the most impressive thing about you in சார்பாட்ட பரம்பரை, நீங்க எப்படி அந்த 70s மெட்ராஸ் தமிழ் அந்த டயலெக்ட நீங்க வந்து அப்படியே அசால்ட்டா யூ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ரியலி காட் இட். எவ்வளவு ஒர்க் பண்ணீங்க அதுக்கு, இல்ல அது அப்படியே வந்துச்சு உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலா வந்து இந்த படம் அசெம்பிள் பண்ண உடனே we had a 45 days workshop. ஓகே. ஒர்க் ஷாப்ல என்ன நடந்ததுன்னா டெஃபினட் சீன்ஸ் நிறைய இன்ஆக்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணோம். பிளஸ் 1970s இருக்கிற அந்த டயலெக்ட், அந்த ஒரு ஸ்லாங், அந்த நார்த் மெட்ராஸ் அந்த இது
அப்புறம் அந்த பாக்ஸர் பாடி லாங்குவேஜ், அப்புறம் வந்து இப்போ இருக்கிற கான்டெம்பரரி சீன்ஸ் நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ 1970s அந்த பீரியட்ல சார்பட்டா பரம்பரை அந்த பரம்பரையில இருந்து மத்த இடியாப்ப பரம்பரையில இருந்தா அப்ப இருந்த பாக்ஸர்ஸ் வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. யூஸ்வலா இப்ப இருக்கிற மாதிரி பஞ்சிங் பேக் அந்த ஜிம் இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ தேவர் டூயிங் ரியல் ஒர்க். இப்போ ஒரு ஃபிஷர்மேன் என்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஷூட். ஒரு 45 days. சேம் டைம் எல்லா ஆக்டர்ஸுமே, நானு, கலை, சந்தோஷ், ஜான் கோகேன், ஷபீர் எல்லாருமே வந்து ட்ரைனிங், பாக்ஸிங் ட்ரைனிங் எவ்ரிடே. அந்த ரெண்டு ட்ரைனர்ஸ், திருவுன்னு ஒரு நேஷனல் பாக்ஸர் இருக்காங்க. இப்போ தென் கை கால் சந்தோஷ் வாஸ் ட்ரைனிங் மீ ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ இவங்க வந்து எவ்ரிடே எல்லாருக்குமே கம்பல்சரி ட்ரைனிங், 4 hours ட்ரைனிங் எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா அவர் வந்து ரொம்ப பர்டிகுலரா இருந்தது. எனக்கு வந்து படத்துல ஃபைட் வரும்போது இந்த யூஸ்வல் சினிமா ஃபைட் மாதிரி டிஷ் அதெல்லாம் இல்லாம எனக்கு பாக்ஸிங் மேட்சா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். எல்லாரோட மூவ்மெண்ட்ஸ், லெக் மூவ்மெண்ட், ஹேண்ட் பொசிஷன்ஸ், பஞ்சஸ் ஸ்டைல். இப்போ எனக்கு முகமது அலி, ஜான் கோகேனுக்கு வந்து டைசன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ தட் பாடி லாங்குவேஜ். ஸோ ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் போச்சு. இப்போ அந்த ஹீரோயின் கேரக்டர் மாரியம்ன்ற ஒரு கேரக்டர். ஸோ ஷீ இஸ் பிளேயிங் அ வெரி லவுட் மவுத், ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட் கேர்ள். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே வி நியூ ஈச் அதர் வெரி வெல். த பாண்டிங் வாஸ் தேர். ஸோ தேர் நோ இன்ஹிபிஷன்ஸ். வி நியூ எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் கோயிங் டு டு. ஸோ ஐ திங்க் தட் 45 days ஒர்க் ஷாப் வாஸ் ஃபினாமினல். அதுதான் அந்த தமிழ் எல்லாமே வந்து. ஆமா, தமிழ் எல்லாமே. வி ஹேட் டயலாக் கோச் அண்ட் பாடி லாங்குவேஜ் கோச் எல்லாருமே நிறைய ஒரு 4 டியூட்டர்ஸ் இருந்தாங்க நம்ம எங்களுக்கு. நீங்க வந்து பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, தட் இஸ் பிஃபோர் அந்த பாக்ஸிங்க்கும் இந்த பாக்ஸிங்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா இன் டர்ம்ஸ் ஆஃப் I don't know, hand movements, leg movements? என்னன்னா பாக்ஸிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட். ஏன்னா பாக்ஸிங்ல வந்து ஒன்லி ஒரு 6 பஞ்ச் தான் இருக்கு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஒரு 6 பஞ்ச் தான் இருக்கு. அது என்ன ஸ்டைல்ல பண்றோம்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்போதைக்கும் இப்போதைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் த ஸ்டைல் ஆஃப் பாக்ஸிங், த ட்ரைனிங் சைட், அந்த ஒரு எக்ஸ்போஷர், அந்த இதெல்லாம் தான் டிஃப்ரெண்டா இருக்க தவிர மற்றபடி as a basic sport it's been the same. So there's no much difference. நீங்க first time இது சொன்னீங்கல, the intense film, it's really you have this huge workshop and all these kind of things. So ஒரு பெரிய ஆக்டிங் ப்ரிப்பரேஷன் மாதிரி நடந்திருக்குல்ல உங்களுக்கு before getting into the film itself. அந்த மாதிரி the very first time, would it be right to say பாலாவோட நான் கடவுள் was your first experience with that style of acting? டெஃபினெட்லி. ஏன்னா அந்த ஸ்டைல் வந்து இட்ஸ் வெரி because அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கேஷுவலா தான் ஆக்ட் பண்ணீங்கல. கரெக்ட். This was more intense and it was very pinpoint. He wanted this expression, this much depth and this much intensity. So அதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி ஜாலியா அப்படியே டைரக்டர் சொல்லுவாங்க அப்படியே நடிச்சிட்டு போயிடும். பட் கண்ணு இவ்வளவு திறந்திருக்கணும், இவ்வளவு மூடணும், இது இவ்வளவு சஸ்டெயின் பண்ணணும், இவ்வளவு ஆங்கர் வேணும் அப்படின்றது வந்து I didn't know you can do that kind of stuff until I met Bala. So அந்த ஒரு இன்டென்சிட்டி, அந்த ஒரு பவர் வந்து I learned it from him. You can really make use of yourself, your features in one particular shot. வந்து I really learned it from him. Right. So what about Ranjit? How did he direct you in சார்பாட்ட பரம்பரை? அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரா இல்ல? ரஞ்சித் இஸ் மோர் ஆஃப் லைஃப் பர்சன். ஏன்னா அவர் வந்து சீன் எல்லாமே சொல்லிடுவாரு, எல்லாமே பண்ணிடுவாரு. பட் இஸ் வெரி பர்டிகுலர். வெரி ஒரு இமோஷன் எப்படின்னா நம்ம சீன் நடிக்க விட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டு வெரி குட், சூப்பர் பக்கத்துல வந்துட்டு அப்படியே சொல்லுவாரு. அந்த எமோஷன்ல கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்க, அது அங்க டவுன் ஆகணும், கொஞ்சம் அப் பண்ணிட்டு அது அப்படியே கேரி பண்ணுங்க, ஒன் மோர் போயிடலாம். So he is that kind of ஒரு ரேடியோ டியூன் பண்ற மாதிரி. ஒரு ரேடியோ டியூன் பண்ணுவா, நம்மள வந்து நடிக்க விட்டுட்டு டியூன் பண்ணிட்டே இருப்பாரு. until he gets it right, he will not let you go. And
அவரோட ஸ்டேஜிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சீனோட ஸ்டேஜிங் வந்து இட் வாஸ் வெரி வெரி நைஸ். இப்ப நம்ம வந்து சார்பட்டா வந்து ஆக்சுவலா ஒரு பீரியட் 1970s நடக்கிற ஒரு ஃபிலிம். பட் நோவேர் இந்த ஃபிலிம் அந்த ஒரு 1970ஸ்க்கான ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபோர் கிரவுண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ரேடியோ அந்த இது அந்த அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஹி வாண்டட் டு மேக் ஷூர் தட் மற்ற கேரக்டர்ஸோட லுக்கு ஃபீலு அந்த சினாரியோ அதுதான் நம்ம 70s வந்து கொண்டு வரணும். ப்ராப்ஸ் வச்சு நம்ம ஏமாத்தினா நம்ம ஃபெயில் ஆயிடும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜிங் அந்த ஒரு இது வந்து வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி 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 லைவ். ஒரு லைவான விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து அது பண்ணார். ஸோ அவரோட ஸ்டைல் ஆஃப் ஸ்டேஜிங் வாஸ் குவைட் யூனிக். ஆக்சுவலி the trailer looks fantastic and எனக்கு Thank ரொம்ப you. பிடிச்ச விஷயம் வந்து உங்க your look because it of course ஆர்யா மாதிரி தான் இருக்கீங்க பட் அந்த mustache அது அது really it's very very 70s very stylish and your hair also it's such a 70s look தெரியுமா அந்த 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 it's so amazing just like you look like yourself but at the same time ஏதோ ஒரு it's almost like sometimes maybe like you're seeing your father or something like that. ஆக்சுவலா படம் அந்த போட்டோ வந்த உடனே ஃபேமிலில எல்லாரும் என்ன அப்பாவோட பழைய போட்டோ அனுப்பிச்சாரு பாத்தி அவன் அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு வெரி ட்ரூ. ஆமா வெரி ட்ரூ வாட் யூ செட். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அதான் நம்ம ஆர்ட் டைரக்டர் ராம்லிங் அவரு வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டாரு 70sல எப்படி இருக்கணும். ஆக்சுவலி ஐ ஹேவ் 3 லுக்ஸ் இன் த ஃபிலிம். ஸோ he drew all the 3 and he wanted it in a particular way, very 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 organized. He knew, he had that clarity. எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தா அவரு முடி அந்த ஸ்டைல்ல வெட்டி விட்டுட்டு ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட உள்ள விடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு வாஸ் வெரி கிளியர். கொஞ்ச நேரம் முன்னாடி you just talked about hard work and other things like that, and I want to read a quote that you gave in an interview around அந்த ஜனநாதன் படம் வந்தது இல்ல உங்களுக்கு புறம்போக்கு என்கிற பொது உடைமை அந்த அப்போ ஒன்று சொன்னீங்க, there are too many perks in being an actor. Fear takes over only when you take things too seriously. When you start working furiously, the charm of the profession is lost. You enjoy it the most when you take it light. And the area, it's like, so what, do you really take your job very lightly or எந்த கான்டெக்ட்ல இது சொன்னீங்க நீங்க? ஏன்னா எப்படின்னா இப்ப நான் ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டேன். இப்போ வந்து ஒன்ஸ் இப்ப வந்து படம் ஓகே நடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஐ ஜஸ்ட் சரண்டர் மை செல்ஃப் டு த டைரக்டர். ஓகே. ஸோ நான் வீட்டுக்கு போய் நான் இந்த சீன் பத்தி யோசிக்கிறது, இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணலாம் யோசிக்காம, பிகாஸ் ஐ ஜஸ்ட் லீவ் டு த டைரக்டர். ஹி நோஸ் த பெஸ்ட். ஹி நோஸ் அந்த கேரக்டர் எப்படி வரணும். அவர் ஒரு பிக்சர் அவர் மைண்ட்ல ஓட்டி இருப்பாரு. அது நம்ம போய் நோண்டி நான் இப்படி பண்றேன் அப்படி பண்ணேன்னா இட் வில் பி த சேம் இன் எவ்ரி ஃபில்ம். If I interfere and if I indulge in making the film or making me act, so I will be very repetitive. I will be the same in every film. I just don't think. I just leave it to the director full. Whether he is right or wrong, he has the final say. So I just leave it like that. So I never question them at any point of time. So you take it lightly, but very lightly. Supposing படம் உங்களுக்கு வந்து ஒரு மிட்வே வந்து ஐயோ இந்த படம் நம்ம கொஞ்சம் சரியா போகல, இட்ஸ் நாட் கோயிங் ரைட் அப்படின்னு will you step in and say something or you just say சரி ஏதோ டைரக்டரோட விஷன் அவர் கெட்டி விட்டுலாம்? இது எப்படின்னா நம்ம அதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது எப்போ ஒரு எனி ஸ்டேஜ் வில் நாட் நோ தட்ஸ் நாட் ஒர்க்கிங் unless you are doing a very horrible film. But you will think okay maybe it will work, maybe வேற சீன் வந்து உள்ள வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்லயே இருப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து எடிட்லாம் முடிச்சு ஃபைனலா பார்க்கும்போது என்னடா கொஞ்சம் போர் அடிக்குது படம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். பட் பை தென் இட்ஸ் டூ லேட். பட் யூ கான்ட் ரியலி கொஸ்டின் ஒரு பிளேம் உங்களாலதான் நீ இதுதான் பண்ண. So, but the same, I don't really take it to heart. I still have that same friendship. I just see it's part of life. You can't blame somebody for film not working. There can be 100 reasons for the film not working, but உங்களா நீ ஒழுங்கா பண்ணல உங்களுக்கு நான் கொடுத்து அப்படின்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணது. ஈவன் கடம்பன் I did with wholeheartedly, lot of hard work, but when it not give me that commercial success, I never felt back. Director சொதப்பிட்டாரு அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு we are still good friends. ஸோ நான் என்ன பாக்குறேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு டைரக்டரா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் irreplaceable.
ஸோ அதுதான் என்னோட கெயின், அதுதான் என்னோட லைஃப் மெமரிஸ் எல்லாமே. ஹிட் ஆர் ஃபிளாப் வந்து இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். இஸ் நெவர் மிக்ஸ் இட் வித் யுவர் ரிலேஷன் தட் யூ ஹேட் ஆர் த டைம் யூ ஸ்பெண்ட் வித் யுவர் க்ரூ. ஐ நெவர் டூ தட். பட் இந்த ஜென் பிலாசபி அந்த ஹிட் ஆர் ஃபிளாப்புக்கும் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் ஒழுங்கா போகலன்னா கொஞ்சம் வருத்தம் இருக்குமா? கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே வருத்தம் இருக்கும். பட் அது அது பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் யூ ஹேவ் டு டைஜஸ்ட். அண்ட் அதனால வந்து இனிமே நான் வந்து சிக்ஸ் பேக் பண்ண மாட்டேன், இனிமே நான் வந்து உழைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இது சார்பட்ட wouldn't have happened. ஸோ அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், எல்லாரும் பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். அது நான் மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. எல்லாரும் டு தேர் எக்ஸ்டென்ட் தேர் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நெவர் சக்சீட். Success will come, but working hard and putting your 100%, you should never stop. இப்போ சூர்யா வந்து when he did that much publicized six pack for வாரணமாயிரம், அப்போ I don't remember the exact diet, but something about, I don't know, maybe for 6 months he just chicken மட்டும் சாப்பிட்டாரு, something like that, some very only high protein food அந்த மாதிரி ஏதாவது. இதுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்ததா? லைக் சம் இல்ல மேம், இப்போ அதுக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ when I was shooting with them for Kapan, so he was preparing for சூரியரை போட்டு அந்த ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஆர்மில இருப்பார். ஸோ அதுக்கு வந்து அப்ப கேட்டேன், சார் என்ன சார் டயட் பண்றீங்கன்னா ஒன்லி கியூகம்பர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சார் கியூகம்பர் மட்டும் ஒரு நாளைக்கு வெறும் அது மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தாரு. ஃபார் ஐ திங்க் குட் 2 months he was just eating that so that he could shrink, ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி சின்ன பையன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தாரு. ஸோ people go to that extreme to achieve what they really want. So definitely இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைனா I had to be muscular at the same time ribbed and I had to be fast for boxing வந்து really fast movements and functional activities எனக்கு நிறைய இருந்தது. ஸோ என்னால சாப்பிடாம இருக்க முடியல, சாப்பிடவும் முடியல. ஸோ இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டயட், வெரி ப்ரோட்டீன் பேஸ்ட், ஆல் ப்ரோட்டீன், வெரி ஸ்டீம்டா ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டேன். கார்ப்ஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டேன். ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ ஐ குடன்ட் டேக் பிகாஸ் ஆஃப் சுகர். ஸோ ஒன்லி ப்ராக்கலி, இந்த மாதிரி ஸ்பினிச் அண்ட் ஸ்டீம் ப்ரோட்டீன், இந்த மாதிரி தான் என்னோட டயட் இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாதி படம் ஷூட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்துடுச்சு. சோ இது மெயின்டைன் பண்றதா இல்ல நம்ம விட்டுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்றதா? லாக்டவுன் அடுத்த 2 வாரத்துல ஓபன் பண்ணிடுவாங்க, அடுத்த மாசம் ஓபன் பண்ணிடுவாங்க, அடுத்த மாசம் ஷூட்டிங் போவோம். அந்த ஒரு ஃபீல்லே வந்து went mad, maintaining the body, not having carbs. Not having carbs will not give you sleep, will not, ஒரு irritation வரும், கோவம் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும். So எல்லாமே ஒரு பிரச்சனையா இருந்தது. பட் somehow by God's grace I just pulled through. One thing Arya, unusual about you is that நீங்க வந்து மலையாள படங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்றீங்க. One of my favorite films, Anuraga Kalikkan Vellam, you've done that. Another really good film that I really liked is Thivandi. First of all, how did you get into production? Is it like just a side business மாதிரி அந்த மாதிரி போலாம்? இல்ல, இது actually production when I did Urumi for Prithviraj and Shaji Natation and சந்தோஷ் சிவன் சார், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்களை மீட் பண்றேன். ஸோ அந்த படம், ஸோ தே ஹேட் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி. தே செட் தே ரியலி லைக் ஒர்க்கிங் வித் உர்மி and they said they want me to be a part of their company. So that's how I got into their company and they made me one of the directors of the company. But all the creative call is taken by Shaji and Prithvi, all that. பட் நான் கூட இருப்பேன், அவ்வளவுதான். அதான் கேட்டேன், சூப்பர் படங்கள்ல எனக்கு கேரக்டரே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பிகாஸ் ஐ டெல் தம், ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு 5 days 3 days ஒர்க் இருந்தா எனக்கு கொடுங்க, நான் பண்ணேன். பிகாஸ் என்னோட கிராண்ட் மதர், ஐம் மலையாளி பேசிக்கலி. ஸோ மை கிராண்ட் மதர் வந்து என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, டேய் நீ படம் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா, நீ மலையாளத்துல பேசுறா, நீ மலையாளத்துல படம் பண்ணு. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு டூ மலையாளம் ஃபிலிம் ஜஸ்ட் ஃபார் ஹர், ஸோ தட் ஷி sees me on screen and she understands what I speak. So I tell them, ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு I request them. So whenever there's a small character in the film that they produce, so I be a part of it. So that's how this Great Father, all this 18ஆம் படி and all that happened. இப்போ சார்பாட்ட பரம்பரை முடிச்சாச்சு, ட்ரெய்லர் வந்தாச்சு, அப்ப சீக்கிரம் வந்து படம் வரப்போகுது.
if there is one memory you're taking away from the film, what is it? So one huge memory is like what I felt in Madras Patnam. Same thing happened in Sarpata also, because நம்ம வந்து அந்த 1970s ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா நீங்க இப்போ நார்த் மெட்ராஸ் போய் ஷூட் பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல எல்லாமே நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னாவே ஆல் த பீப்புள் ட்ரெஸ்ட் இன் த 70s, ஹேர் ஸ்டைல், அந்த நார்த் மெட்ராஸ் டயலெக்ட் எல்லாம் பேசும்போது யூ ஃபெல்ட் ஆஸ் இஃப் யூ ஆர் இன் த 1970s. நம்ம அந்த ஈரால வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பக்கத்துல அந்த தள்ளு வண்டி போறது, மாட்டு வண்டி போறது எல்லாம் வந்து இந்த ஆளுங்க சரி எல்லாமே வந்து என்ன நம்ம ஒரு உள்ள போனாலே ஒரு 70s டைம் மெஷின்குள்ள போன மாதிரி. டைம் மெஷின்குள்ள போன இட் வாஸ் சோ பீஸ்ஃபுல். அதான் ஹைலைட். இப்ப நம்ம சோ பிஸி இன் திஸ் வேர்ல்ட், தே ஆர் வெரி சிம்பிள் செட்டப், எவ்ரிதிங் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியருக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ டெய்லி அந்த ஷூட்டிங் போயிட்டு அந்த கேரவன் உள்ள போகும்போது அடப்பா நம்ம இங்கதான் இருக்கிறோமா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் தட் ஃபீலிங் பீயிங் வித் எவ்ரிபடி இன் தட் காஸ்டியூம் அண்ட் தட் அட்மாஸ்பியர் வாஸ் சூப்பர். சேம் திங் ஐ ஃபெல்ட் இன் Madras Patnam also, when Vijay recreated the central station and this and everything. It was very nostalgic. It was like எங்கேயோ ஒரு டைம் மிஷின் நீங்க சொன்ன மாதிரி டைம் மிஷின்குள்ள போன மாதிரி. Fantastic. Thank you so much, Arya. All the best for Sarpatai, and thanks for coming on Film Companion. Thank you, sir. Thank you, sir. Great talking to you.